ஏங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, டைமும் ஆயிடுச்சு, சாமியை கும்பிட்டுலாம்ல. ஏய் என்ன அம்பட்டு அவசரம் உனக்கு? ஒரேடி நாங்கள் பொறுப்போம் மாப்பிள்ள. ஆனால் நல்ல நேரம் பொறுக்காமல் போயிடும்ல. சாமியை கும்பிட்றதுக்கு என்னமாம்மா நல்ல நேரம் கெட்ட நேரம்? இருங்க. இவங்க வந்து ஏற்றினாதான் சூட எரியும் பாரு. இவங்க ஆடி நடிச்சுக்கிட்டு வருவாங்க, அம்பட்டு பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணணும். வாங்க மதனி, எங்க மதுரையை காணோம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆதி இம்புட்டு நேரம் கழிச்சு வர்றவன்? எங்க அனுமார் வாழ் கணக்கு அவன் பேத்தி சேலையை சுத்திக்கிட்டே இருக்கா. கட்டி முடிச்சாதான் தூக்கி போட்டு வர முடியும். தனி எத்தனை நாட்டி ஃபோன் அடிச்சேன், எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏண்டா நம்ம ஊர் பொள்ளத்துக்கு 4 கை இருந்தாலே ஓட்ட முடியாது. இதில் உன் ஃபோனை வேற அட்டன் பண்ண மாக்கும். அதான் கரெக்டான நேரத்தில் வந்துட்டோம்ல. அப்புறம் என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அதுங்கப்பா, உனக்கு ஒன்னே ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா கூட. வா. ஏ ஆதி, நேத்துல இருந்து மனசு ஒரே வம்பாடா இருக்கு பாத்துக்க. என்ன பார்த்தா சொல்ற? பூசை முடிஞ்சோடனே காரில் ஏறு, தேனிக்கு போய் டாக்டரை பார்த்துருவோம். அது இல்லையா, நேத்து ஒரு கணா கண்டேன். கண்டுபிட்டியா? எங்கிட்டு பார்த்தாலும் ஆனை, குதிரை, ஆளு, அம்பாரின்னு அம்புட்டு பேர் கையிலையும் அருவா. குருச்சேத்திர போர் நடந்த கணக்கா அந்த இடம் இருந்துச்சியா? அம்புட்டு பயல்களும் உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிக்கிறாங்க. இது இருக்கானே சொக்க, அவன் கிருஷ்ண மாதிரி எனக்கு என்னன்னு நிக்கிறா. அதை நினைச்சா என் ஈரக்குள்ளேயே நடுங்குதியா. பார்த்தா கோம்பு அம்மை இருக்கு, அதோட மறு உருவமாக நீ இருக்க. அப்புறம் என்னத்தா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. முதல் சாமியை கும்பிடுத்தா. நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்காரு? ஒன்றும் இல்லை, தெரியாமல் கருணானை கைப்பற்றுச்சு. நீ என்ன கொத்துக்கிட்ட? சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதான் மதினி கூப்பிட்டுச்சுல, போய் ஆதி என்ன வீட்லயாவது இருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வந்து வேலை பார்க்குற? ஆதி என்ன வேற, கருணானை வேறையா? அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? நீ இப்படிலாம் கடந்து கஷ்டப்படுறதுக்கு நானும் காரணமோன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ சொல்லியே நான் சொல்லியே நடக்கலை. நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. 43 ரூபானே 2 வடை பார்சல் வாங்கியிருக்காரு. சரி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஓ போகிறேன். ஏய் சொக்கா, தண்ணி எடுத்து ஊத்தப்பா. இந்த ஊத்துறனே. ஏய் நம்மலாம் கை சுத்தமான ஆளப்பா. ஏய் பார்த்து போக மாட்டாடா, கண்ணை புடன்ல வச்சிருக்க. மன்னிச்சிருங்கண்ணே. என்ன மன்னிச்சிரு, போடாங்கிட்டு. ஏதோ ஆதி கருணாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். நீங்கள் இங்கே வந்து எச்சல் எடுத்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதான் சார், எனக்கும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே சார். என் குழந்தையோட உயிரை காப்பாற்றினதுனாலையோ என்னவோ சொக்கனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கருணா மச்சான் வைரவேலு சூடத்தை ஏற்ற சொல்லு. வேற மதத்து பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அதில் பிரச்சனையாக இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையாடா? கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். நான் பார்த்துக்கிறேன் உன்னை, என்ன நம்ப. என்ன புள்ள ஆச்சு? நீ சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இன்னொன்று வந்துச்சு. சொல்லி தொலைடி. 2 கூட தான் புள்ள வந்துச்சு. ஒட்டிச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி டி. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா போல உனக்கு? சேஃப்டியாக இருந்திருக்கலாம்லடி. பிளான் பண்ணி ஆட் பண்ண. தேங்காய் ஒரு முடி குறைஞ்சாலும் அப்பத்தான் வாய்க்குள்ளே தலையை விட்டு பார்க்கும். பாக்கெட்டில் இருக்கிற பேசாம கருணான்ட்டே மேட்ரை உடச்சு விட்டுற வேண்டியது தான். அது இல்லடி, அவன் அக்கா கிட்ட சொல்லிடலான்னு அவன் கிட்ட சொன்னதுக்கு மருந்து குடிச்சு செத்துடுவேன்னு என்னை மிரட்டிட்டு இருக்கான். நம்ம சொன்னதானே பஞ்சாயத்து, சொல்ல வேண்டியங்களை வச்சு சொன்னா எல்லாம் கன் மாதிரி நடக்கும். நீ ஒன்றும் யோசிக்காம நாளைக்கு மத்தியானம் போல நம்ம முனியண்ணா வயகாட்டுக்கு வா, பேசிக்கலாம். போ பர்வீனு, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் ஏதோ பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தான் கொஞ்சம் தனியாக பேசணும். தேங்காய் தானே? அப்போ தாட்ட நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு மத்தியானம் போல் நம்ம முனியண்ணா வயகாட்டுக்கு வா, முக்கியமான மேட்டர். வந்துரு. ஒரு சுமாரான பொண்ணு செம்ம சூப்பரான பையன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும்? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் வெக்கப்படுறீங்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்குறேன். என்னவா இருக்கும்? அந்த புள்ளைக்கு உன்னைய பிடிச்சிருக்கோம், அதை பற்றி பேசுறதுக்கு தான் உன்னைய வர சொல்லியிருக்கு.
ம். உங்கள் அப்பாவுக்கு நீ கறிக்குழம்பு எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு வா போ. ம். லவ் மேட்டர் தானே? டேய் போடா. ஓகே ஓகே. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய பேசி முடிச்சிடலாமா? பொறுமதினே, நாளைக்கு தானே பேசவே போகிறோம். 2 நாளைக்கு அப்புறம் கூட நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிறலாம். ஏன்னா கல்யாண விஷயத்தில் அவசரமே படக்கூடாது. அப்புறம் நாளைக்கு இப்படியே போய் நின்றாத. இருக்கிறதுலே நல்ல சட்டையை எடுத்து போட்டு சும்மா நச்சுன்னு மாப்பிள்ளை கணக்கா போய் நில்லு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போ தான் வந்தேன். ஜஸ்ட் நவ். அதை விடு, முதல்ல நீ வந்த விஷயத்த சொல்லு. அதான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்படி தூரம் வந்துட்ட, சொல்லாமல் இருந்தா எப்படி? மற்ற மேட்டர்னா டக்குன்னு போட்டு உடச்சிடலாம், இது லவ் மேட்டரில். ஆமாம், அதை கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம உடைக்கணும். வேணா உக்காந்து பேச. இந்த பேக்கரி இருக்கு, இந்த நேரத்தில் எங்கே வருது? நான் தான் வர சொன்னேன். நமக்குள்ளே பேச வேண்டிய விஷயம், அவ எதுக்கு துணைக்கு? நான் தான் அவளுக்கு துணைக்கு வந்திருக்கேன். அவளவா அவளே சொன்னதானே கரெக்டாக இருக்கும். எது அவளவா? ஆமாம், நான் தான் லவ் பண்ணுறேன். அப்போ ஓ லவ் இல்லையா? நான் எப்போ ஏன் லவ்னு சொன்னேன்? அவள் தான் லவ் பண்ணிருக்கா 3 வருஷமா. ஆமாம், யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுறேன் 3 வருஷமா. என்னம்மா பேசுகிற நீ? போய் எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் சரியாக வராது தங்கச்சி. நான் தான் சொன்னேன்லடி சரியா வராதுன்னு. அதெல்லாம் சரியா வரும், நீ பேசாம இரு. நான் பேசுவேன், அது சரியாக வராது. அவள் அப்பா அங்கே பேக்கரியில் கஷ்டப்பட்டு கறியோட கறியாக கிடந்து அவளை படிக்க வச்ச ஆளாக்குனா, இங்கே வந்துக்கிட்டு லவ் பண்ணுறாளா? லவ் நல்லா அமுக்குற மாதிரி இருந்துக்கிட்டு, அது எங்கிட்ட வந்து உன்னை நான் எப்படிலாம் நினச்சிருந்து. இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், கேட்குறியா? இருடி, இப்போதைக்கு இந்த பிள்ளைய வையற. லவ் எப்போ எப்படி யார் மேலே வரும்னு யாருக்கு தெரியும்? இல்லை வின்னும், நான் லவ்வை பற்றி தப்பாக சொல்லலை வின்னும். அது ஒருத்தர் மனசுக்குள்ளே ஒருத்தர் வர்றது. ஆனால் இந்த பிள்ளை வந்து இப்படி வந்து எங்கிட்ட நிற்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வின்னும். இதெல்லாம் சரியா வராது, நான் போறேன். இருடி, நான் பேசி புரிய வைக்கிறேன்ல. என்ன பேசி புரிய வைக்கிற? ஏன் உசிரே போனாலும் இது நடக்காது. இப்போ இல்லை, எப்பவுமே நடக்காது. இருடி, எங்கடி போற? உனக்காண்டி தானே பேசி. அவ வீட்டுக்கு பரவாயில்ல, நீ ஏன் கூப்பிடுற? எங்கடி போற? நமக்காக ஒருத்தர் சாகுற வரைக்கும் போறா. என்ன பண்ணு? அவ குளிச்சுட்டு இருக்கா. எங்க காணோம்? பின்னாடி இருக்காடா. முங்கரா பாரு, முடிய முடி. சௌரி முடிடா, அவ முடிய முடிடா. அவனுக்கு போனா அவனை காப்பாத்து. வரல, அவனை காப்பாத்து. நீ சதர்ஜாங்க யாராவது இருக்கீங்களா? வாங்கண்ணே, சீக்கிரம்ண்ணே. அந்த புள்ளைய காப்பாத்துங்கண்ணே, வேகமாண்ணே. இல்லடி, நீ ஏன் குச்ச? சாக வேண்டியவன் கர்ண மச்சான் வைரவேல் பைய தானே. அவ ஏன் சாகணும்? அவனை தானே லவ் பண்றா. அப்பா அப்பா நான் இல்லை இல்லை. நீ யார் சொன்னா? அவ லவ்வுக்கு கர்நாட்ட பேசி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க தான் வந்தோம். தண்ணியை குடிச்சது நான், பிரெட்டை திங்கிறது இவளுங்க. கொன்று ஏன்பா சாகணும்னு கிணத்துல குடிச்ச அந்த பொண்ணே தண்ணியை கம்மியாக குடிச்சிருக்கு. காப்பாற்ற குடிச்ச நீ எதுக்கு இம்புடு தண்ணியை குடிச்சிருக்க? தாகமாக இருந்துச்சு, அதான் குடிச்சு. மாஸ்கை போடு மாடு. வணக்கம். என்ன சுக்கா பண்ணி வச்சிருக்க தம்பி? பொண்ணு வாழ்க்கை தம்பி, நீங்கள் தான் எப்படியாவது பேசி அவளை நல்லபடியாக வாழ வைக்கணும். கவலைப்படாதீங்கப்பா. ஃபோனில் நல்லா தானே பேசினேன், அப்புறம் எதுக்கு மாஸ்க்லாம் மாட்டியிருக்க? டே, அந்த பொண்ணுக்கு கருக்கலைஞ்ச விஷயம் கருணாவுக்கு தெரிய வேணாம். அது எப்படின்னு அண்ணன்ட்ட சொல்லாமல் இருந்தால் தப்பு இல்லையாண்ணே? ஏய், உன் விசுவாசம்லாம் எங்களுக்கு தெரியும். கருணாவோட நல்லதுக்கு தான் சொல்கிறோம். கருணாட்ட நான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்னே. ஏய், சொல்லாதண்ணா. இது ஹாஸ்பிட்டல். நான் இப்போ என்ன கோயில் நான் சொன்னேன்? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீங்கள் விடுங்க. பாய் வாங்க, நான் என்ன சொல்ல. இங்கே வேணாம், வெளில போய் தனியாக பேசுவோம் வாங்க.
கிணத்துல குச்ச கேஸ் யாருப்பா? உன் கூட குச்சம் யாருமா? உன் பேர் என்ன? பர்வீன் சார். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சொக்கன் என்கிற நான் விருப்பப்பட்டு இந்தா கையெழுத்து போடு. ஓ, ஹியூமன் ரைட்ஸ் படிக்காமல் கையெழுத்து போட மாட்டீங்க. நானே படிக்கிறேன். ஐயா வணக்கம். சொக்கன் என்கிற நான் பர்வீன் என்கிற பெண்ணை பார்த்தேன், பழகினேன். இருவரும் அடிக்கடி பம்பு செட் பக்கம் ரகசியமாக சந்தித்து காதலை வளர்த்து கொண்டு வந்தோம். எல்லாம் முடிந்த பின் நான் கலந்து கொள்ளும் நோக்கத்தில் பர்வீனிடம் கொண்ட போக்குவரத்தை நிறுத்திக் கொள்ள இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாத பர்வீன் கிணற்றில் குதிக்க பதட்டத்தில் நானும் குதித்தேன். நடந்த எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம் நான் தான் ஐயா. நன்றி வணக்கம். இப்படிக்கு சொக்கன். கையெழுத்து போடு. என்ன எழுத்து ரைமிங்கா இருக்குன்னு பாக்குறியா? தமிழ் எம்ஏ போடு, கையெழுத்து போடு. போட போறியா இல்லையா? என்னடா பாருங்க சார், ஒரு சீனியர் ஆஃபீஸர் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், திமிரா போட மாட்டேங்கிறா சார் கையெழுத்த. சார் ஒரு நிமிஷம். நீங்க உண்மையை வரவழைக்க போறீங்களா? ப்ளீஸ். என்னடா நடந்துச்சு? சொல்கிறா என்னாச்சு? அண்ணே நம்ம மச்சா பழனிங்க இந்த பிள்ளைய லவ் பண்ணிட்டேன் அப்படி இப்படி இருந்துவிட்டு இப்போ 3 மாதம் முழுகாம இருக்கா தெரிஞ்ச உடனே சைஸை வாழ்க்கை விட்டு வெளியில் திரும்பி கருவை கழிச்சு அந்த பிள்ளைய பிடிச்சி மிரட்டி அந்த பிள்ளை வினரிசி மூலமாக அதை என்கிட்ட சொன்னால் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி அது தெரியாமல் நான் தப்பாக பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு மானக்கடை கேட்டு இவன் பொசுக்குன்னு ஓடி போய் பொத்துனுக்கு அந்த குடிச்சு விட்டா. என்னடா நீ எட்டி பார்க்கல வினரிசி என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. நான் இந்த பிள்ளைய காப்பாற்ற முடியாமல் கந்துக்க மடக்க தண்ணியை குடிச்சு அங்கே வந்து எல்லாரும் என்ன ஆம்புலன்ஸ் அள்ளிப்பட்டு கொண்டாந்து இங்கே சேர்த்துக்கப்புறம் தெரிஞ்சு இவன் கந்துக்க குடிச்சாரு கருக்கு அமைச்சு போச்சு. உடனே ஆதி எனக்கு மதிக்கு ஒன்று விடாமல் நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் ஆதி என்னன்னு மதினி இங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த திருவேட்டையோட எக்ஸ்பீரியன்ஸில் விளையாண்டுல அடுத்த வேட்டையில் சிக்குவேன்.